இன்ஃபினிக்ஸ்லேருந்து ஸ்மார்ட் 7 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனை வந்து இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த ஃபோனை பற்றின அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு மட்டும் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்துட்டீங்கன்னா நமக்கு வந்து 64 GB ஸ்டோரேஜ் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து ரேம் வந்து 4 GB ரேம் ப்ளஸ் அடிஷனலாக 3 GB ரேம்க்கான விர்ச்சுவல் ரேம் கெப்பாசிட்டி ஆக மொத்தம் 7 GB ரேம் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் 6000 mAh பேட்டரி இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக பாக்ஸோட சைடு வழியோடி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிற எழுத்து வந்து வித்தியாசமாக எம்பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் க்ளோ ஆகிற மாதிரியாக டிஃப்ரெண்ட்டான டிசைனில் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேக் சைட்லையும் சில வகையான கீ ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத வீடியோட இடையில சொல்கிறேன். இப்போ இந்த ஃபோனோட பாக்ஸோட சீலை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பாக்ஸில் என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான் வருது. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து அசர் ப்ளூ அப்படிங்கிற வேரியன்ட். இது போக எமரால்ட் கிரீன், நைட் பிளாக் அப்படிங்கிற அடிஷனலாக 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. ஆக மொத்தம் 3 கலர் வேரியண்ட்டில் வருது. இப்போ வந்து நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை சைடில் வச்சுட்டு மேலும் எல்லா விஷயங்கள் வருது அப்படி பார்க்கும்போது ரெகுலரான பேப்பர் ஒர்க்ஸ், சிம் இஜெக்டர் டூல், ஒரு 10 வாட்க்கான ஸ்டாண்டர்ட் அடாப்டர், யூஎஸ்பி டைப் சி கேபிள், ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் பிளாஸ்டிக் கேசிங்கும் தராங்க. இப்போ ஃபோனை சுற்றி இருக்கிற ப்ரொடெக்டிவ் கவரும் பேக் சைடில் இருக்கிற ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஃபோனோட பேக் சைட் பில்ட் வந்து நமக்கு பிளாஸ்டிக் பாடியில் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனை பொறுத்தவரை நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வேவ் பேட்டர்ன் டிசைன் அப்படின்னு சொல்லி இன்ஃபினிக்ஸ் சொல்கிறாங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டிசைன் வந்து இந்த அளவுக்கு கொடுப்பாங்க சொல்லி எதிர்பார்க்கல. ஸோ டிசைன் வைஸ் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது போக ஆன்டிபேக்டீரியல் கோட்டிங்கும் வந்து இன்ஃபினிக்ஸ் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த வேவ் பேட்டர்ன் டிசைன் கொடுத்த காரணத்தினால ஃபோனை வந்து பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே கிரிப் நல்லாவே கிடைக்குது. அடுத்தபடியாக நம்ம பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைட் பாட்டம் சைடு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இன்ஃபினிக்ஸ் பிராண்டிங் இருக்குது. மேலும் டாப் சைடில் வந்து 2 கேமரா மாடலுக்குள்ளேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுக்குறாங்க. எல்இடி ஃப்ளாஷும் இருக்குது. ஃபோனோட லெஃப்ட் சைடு வந்து நமக்கு சிம் ட்ரே கொடுக்குறாங்க. இது டெடிகேட் சிம்ஸாக கொடுக்குறாங்க. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைம் யூஸ் பண்ணலாம். 2 TB வரையும் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்டெண்டபிள் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் கீஸ் இருக்குது. அப்படி ஃபோனோட பாட்டம் சைட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து 3.5 ஆடியோ ஜாக், மைக்ரோஃபோன், யூஎஸ்பி டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கில்ஸ் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.6 இன்ச்சுக்கான HD ப்ளஸ் ரிசர்வில் LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளேயாக வருது. இந்த டிஸ்பிளேக்கு வந்து 500 நிட்ஸ் வரையும் பிரைட்னஸ் போகுது. ஸோ நல்ல ஒரு இண்டோர் கண்டிஷனில் வந்து டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லணும். ஸோ அவுட்டோர் கண்டிஷன் மட்டும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுது. ஆனால் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து இதுக்கு மேலே டிஸ்பிளே எதிர்பார்க்க முடியாது. ஸோ டிஸ்பிளே வந்து ப்ரைஸ்க்கு ஏற்றாப்பில் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லணும். ஸோ மேலும் வந்து டச் ரெஸ்பான்ஸும் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நல்ல டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் யூனிசோக்கோட SE9863A அப்படிங்கிற ஒரு ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1.6 GHzக்கான ப்ராசராக வருது. மற்றபடி இந்த ஃபோனில் வந்து 4 GB RAM 64 GB ஸ்டோரேஜோட வருது. நமக்கு 4 GB RAM வந்து பத்தல அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து விர்ச்சுவல் RAM கெப்பாசிட்டியும் இருக்குது. அடிஷனலாக ஒரு 3 GB வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் 7 GB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த விர்ச்சுவல் RAM கெப்பாசிட்டி வந்து அந்தளவுக்கு தேவையில்லை. காரணம் 4 GB RAM நமக்கு வந்து இந்த ஃபோனுக்கு வந்து ஓகே தான். ஸோ 4 GB RAM கொடுத்துருக்கிறது ஓகே. மற்றபடியாக இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஸ் ரன் பண்ணுறதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஒருவேளை மல்டி டாஸ்கிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் வந்து கொஞ்சம் லேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ லைட் வெயிட்டான கேம்ஸ் மற்றும் லைட் வெயிட்டான ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ வந்து ஒரு என்ட்ரி லெவல் கேம்ஸோ இல்லைனா வந்து லைட் வெயிட்டான ஆப்ஸ் வந்து பயன்படுத்துறதுக்கு இந்த ஃபோன் நல்லாவே இருக்கும், லேக் ஆகாது. ஸோ கொஞ்சம் ஹெவியான மல்டி டாஸ்கிங் பண்ணணும்னு நினச்சிங்க மட்டும் லேக் ஆகும். காரணம் அகைன் ப்ரைஸ் பாயிண்ட். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு காம்படேட்டிவான ஒரு ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது குறை சொல்கிற மாதிரி இல்லை. மேலும் ஸ்டோரேஜோட யூட்டிலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 64 GB வந்து ஒரு 15 GB வந்து OSக்குன்னு எடுத்துக்கிடுது. மற்றபடியாக 49 GB வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பேட்டரிஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நார்மலாக 10 வாட் சார்ஜ் தான் கொடுக்குறாங்க. ஆனால் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி டைப் சி போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ 6000 mAh பேட்டரி கொடுத்த காரணத்தினால நமக்கு வந்து லைட் வெயிட்டான யூஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாள் வரையும் நமக்கு வந்து பேட்டரி லைஃப் போகும். சார்ஜிங் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடும். காரணம் 10 வாட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் டைப் சி போர்ட் கொடுத்த காரணத்தில் ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். மற்றபடியாக ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது இது Android 12 OSல வந்து XOS 12 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. வழக்கமாக இன்ஃபினிக்ஸ் ஃபோனில் இருக்கக்கூடிய ஐ கேர் மோட், ஸ்பீக் ப்ரூஃப், தெஃப்ட் அலர்ட், ஃபோக்கஸ் மோட், சோஷியல் டர்போ, கேம் மோட், எக்ஸ்க்ளோன் மாதிரியான பல விதமான விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா ப்ளோட்வேர்ஸ் வந்து இந்த OSோட கொடுத்துருக்காங்க. சில வகையான ஆப்ஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. சில ஆப்ஸை வந்து டிசேபிள் மட்டும் தான் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. மற்றபடியாக குறை சொல்கிற மாதிரி இல்லை இந்த UI ஃபாஸ்ட் மற்றும் ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. இன்டர்வல் ப்ராசர் கொடுத்த காரணத்தினால வேணால் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது சில நேரங்களில் நீங்கள் லேகினஸ் நோட் பண்ணுவீங்க. சில ஆப்ஸ் வந்து லான்ச் பண்ணுறது கொஞ்சம் வந்து ஸ்லோவாக இருக்கும். மற்றபடியாக வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து கால்ஸ் பேசுகிறதுக்கும் நார்மலான வாட்ஸ்அப் மாதிரியான ஆப் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருந்தது.
மேலும் இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து இன்னொரு ஃபீச்சரும் கொடுத்துருந்தாங்க. அதாவது IP53க்கான ரேட்டிங் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் லைட்டாக தண்ணி பட்டாலோ ஏதாவது லைட்டாக வந்து மழை ட்ராப்ஸ் பட்டாலோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது போக நமக்கு இந்த ஃபோனோட பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த ஃபோனில் இருக்குது. ஒர்க்கும் வந்து நல்லாவே ஆச்சுன்னு சொல்லணும். குறிப்பாக வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஃபாஸ்ட் சொல்ல முடியாது, ஆனால் நல்லா அக்யூரேட்டாக இருந்துச்சு. ஸோ அகைன் இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு கட் பண்ணாமல் வச்சிருக்கிறது நல்ல விஷயம். அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 13 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இந்த கேமராவால் எடுத்த ஷாட்ஸ் வந்து டே டைமில் வந்து ஓரளவு டீசெண்டாக இருந்துச்சு. நைட் டைம் எடுக்கும்போதுக்கு மட்டும் கொஞ்சம் லேக் ஆகுது. குறிப்பாக வந்து டைனமிக் ரேஞ்ச் அந்த அளவுக்கு இல்லை. ஆனாலும் மறுபடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த கேமரா ஒருத்துன்னு சொல்லலாம். மற்றபடியாக செகண்டரியாக ஒரு ஏஐ கேமரா கொடுக்குறாங்க. அதே வந்து ஃபோனோட ஃப்ரண்ட் சைட்லேயும் பார்த்துட்டீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் ஃப்ளாஷ் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட் சைட்லேயும் வந்து நமக்கு ஃப்ளாஷ் கொடுக்குறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஆனால் செல்ஃபியை பொறுத்தவரை நமக்கு வந்து டே டைமில் எடுத்த ஷாட்ஸ் வழக்கம் போல் வந்து ஓரளவு ஓகே. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நைட் டைமில் எடுத்தது வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லை. குறிப்பாக வந்து இந்த ஃபேஸோட கிளாரிட்டி கூட கம்மியாக இருந்துச்சு நைட் டைமில். மற்றபடியாக இந்த ஃபோனோட மோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஐ மோடு கேமரா கொடுக்குறாங்க, பேனோரமா மோட் இருக்குது, போர்ட்ரேட் மோட், பியூட்டிஃபை மோடு மாதிரியான சில மோட்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஃபோனில் வந்து ஃபுல் HD+ வீடியோ வந்து 30 ஃப்ரேம் per செகண்டில் வந்து கேப்சர் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் செவனோட ரியர் கேமராவோட ஃபுட்டேஜ். ஸோ வீடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் செவனோட செல்ஃபி கேமராவோட ஃபுட்டேஜ். ஸோ இந்த கேமராவோட ஃபுட்டேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் இந்த ஃபோனில் எடுத்த ஃபோட்டோஸோட சைஸ் வந்து குறைக்கிறதுக்காக ஃபோட்டோ கம்ப்ரஸர் அப்படிங்கிற ஒரு ஆப்பும் கொடுக்குறாங்க. அதனால் வந்து ஃபோட்டோவோட சைஸை நீங்கள் குறைச்சிக்கலாம். உங்கள் இன்டர்னல் ஸ்பேஸோட சைஸை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட விலை 7299 அப்படிங்கிற விலையில் இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப காம்படிட்டிவான ப்ரைஸிங் வந்து இந்த ஃபோன் எடுத்துகிட்டு இருக்காங்க. மற்ற பிராண்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் நமக்கு 4GB ரேமே பார்க்க முடியும். ஆனால் வந்து இவங்க 7500 கீழே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது போக நமக்கு விர்ச்சுவல் ரேம் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது போக IP53க்கான ரேட்டிங் இருக்குது. மேலும் 6000 mAh பேட்டரி மாதிரியான பல விதமான விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஸோ மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த என்ட்ரி ஸ்மார்ட் ஃபோனில் கூட கொஞ்சம் அடிஷனலாக ஃபீச்சர் இருக்குது. குறிப்பாக நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கூட கொடுக்குறாங்க. இந்த ஃபோனோட பை லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.